க்காக தன்னோட அப்பா மற்றும் அம்மா 2 பேரும் சேர்ந்து ஆத்ம சிலம்பரசன் டிஆர் அப்படிங்கிற நிறுவனத்து மூலிமா இந்த படத்தை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. இப்போ இவங்க தயாரிக்கக்கூடிய இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 200 கோடி வரை இருக்கும் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சிருக்காங்க. அந்த வகையில் படத்தோட படப்பிடிப்பை இந்த வருஷம் இறுதி இல்லைன்னா அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் தொடங்கலாமா அப்படின்னும் முடிவு செஞ்சு வச்சுருக்காங்களாமா. மேலும் இந்த படத்தில் சிம்புக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் வந்து கமிட் ஆயிருக்காங்க. ஆக மொத்தத்தில் கமலுக்காக இவ்வளவு நாள் காத்திருந்து கடைசியில் சிம்புவுக்கு பட்ட நாமத்தை போட்டு அனுப்பிச்சிட்டாரு நம்ம கமல். இது ஏற்கனவே கமல் முடிவு பண்ண நிலையில தான் சிம்புவை வந்து பகச்சிக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சப்பக்கட்டு கட்டுறதுக்காகவே தக் லைஃப் படத்தில் இவருக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்து நடிகை கொடுத்துருக்காரு. ஆண்டவரை பற்றி தெரியாமல் சிம்புவும் ஆசையாக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்து எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. ஆனால் கமல் வந்து சிம்புவை வேணான்னு சொன்னதுக்கான காரணம் இப்போ வரைக்குமே வந்து சிம்புவுக்கு பெருசாக மார்க்கெட் எதுவும் இல்லை. அதோட சிம்பு நடிப்பில் வெளியான படங்களும் வந்து பெரிய லாபத்தை கொடுக்கல. அடுத்து கமலுக்கும் இந்தியன் 2 வந்து மிகப்பெரிய அளவில் சொல்லக்கூடிய அளவில் வந்து ஓடாத காரணத்தினால இப்போ வேணாம், பெரிய ரிஸ்க் நம்ம எடுக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லி கமல் அவர்கள் ஜெகா